ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூஎஸ், நான் தான் வாங்க வளம் வளர்ந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் அப்புறம் நான் ரீப்பில் வந்திருக்கிற பைசன் காலமாடன் இதான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூ போகிறப்ப அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து மனத்தி கணேசன் ஒரு கபடி பிளேயர், ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வந்து இன்றைக்கி அர்ஜுனா அவார்டு அந்த அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சகலாய் போனார்ன்ற அந்த ஒரு உண்மை கதையை வழக்கமான மாரி செல்வராஜ் அவரோட சின்ன வயசில் பார்த்த சம்பவங்கள், சாதி பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஒரு படமாக கொடுத்துருக்காரு. குறிப்பாக அந்த படத்தில் வந்து என்ன விஷயம்னா, துருவ் விக்ரம் நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக அந்த கேரக்டராகவே மாறி இருக்குது. புலிக்கு பிறந்து புனி ஆமான்ற மாதிரி விக்ரமுக்கு ஒரு பாலா கிடச்ச மாதிரி இவருக்கு மாரி செல்வராஜ் இருந்து நல்ல மெருகேற்றி நல்லா நடிக்க வச்சுருக்காப்புல. ஒரு வாழ்த்துக்கள். பையன் சின்ன வயசாக இருக்கும்போது கபடின்னு ஓடுறான். கரெக்டாக ஒரு பிடி வைத்தியர் அவனை ஐடென்டிஃபை பண்ணி அவனை எதனா பண்ணலான்னு பொழுது அவன் அப்பா பசுபதி வேணான்னு சொல்கிறாரு. ஏன்னா குடும்ப சூழ்நிலை மட்டும் இல்லை, அந்த ஊரே ஒரு பகைமையில் இருக்குது. இப்படி இருக்க ஊரில் கபடின்னு போனால் இன்னும் அடிக்கடி வெட்டு குத்துன்னு ஆகணும் அப்பா பயப்படுறாரு. அதுக்கு நியாயமான ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து வச்சுருக்காங்க. பிடி மாஸ்டர் சொல்ல இவருக்கு மேலே உத்வேகம் கிடச்சி இவங்க அப்பாவே வந்து கொண்டு போய் பையனை ஒரு கபடிக்குள்ளே சேர்க்க அவன் சூப்பர் டூப்பராக ஆடி ஸ்டேட் டீமுக்கு போகிறான். ஸ்டேட் டீம்லேருந்து அப்படியே நேஷனல் டீமுக்கு போய் அங்கே போய் ஜப்பானில் போய் ஏசியன் கேம் ஆடுறான். ஒரு 90களில் வாழ்ந்தவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க ரெண்டு பெரிய சமூகங்களுக்கிடையே பிரச்சனைகள் நடந்தது. ஒரு சமூகத்தை பசுபதி பாண்டியனும் இன்னொரு சமூகத்தை வெங்கடேஷ் பண்ணையார் குரூப்பும் இருந்தாங்க. இவங்களுக்கும் நடக்கிற சண்டை அடித்து நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த பையனோட கபடி எப்படி பாதிக்குது, குறிப்பாக பசுபதி சார்பட்டா பம்பனிக்கு அப்புறம் ரொம்ப ஒரு அருமையான ரோலு. ஆனால் உண்மையிலே அவரோட ஓன் வாய்ஸான்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நடனம் டப்பிங்னு கன்ஃபியூஸ் அளவுக்கு அவர் வாய்ஸ் இருக்குது. நடிப்பு சூப்பராக இருக்குது. அதுவும் குறிப்பாக தான் பையனை வந்து அந்த போலீஸ் வந்து காப்பாற்றுற சீனு, அவனுக்காக சண்டை போகிற இடம் எல்லாமே பக்காவாக எடுத்திருக்காங்க. படத்தோட மியூசிக் நிவேஸ் பிரசன்னால் தீக்கொளுத்தி பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. ரீடியோ கட்டிங் நல்லா இருக்குது. இன்னொரு முக்கியமான கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அமீரும் லாலும் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு சமூகத்தை சார்ந்தவங்க இருந்தால் கூட ரெண்டு தரப்பு நியாயத்தையும் உண்மையிலே எந்த ஜென்யூனாக நம்ம இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஏன்னா மாரி செல்வராஜ் மேலே வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்னென்னா, ஒரு சமூகம் கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டதுன்னு 90களுக்கு போயிடுவார். ஒரு காரில் ஏதோ பைக் முதனா கூட அவனை தூக்கி போட்டு கோர்ட்டுக்குள்ளேயே போய் மிதிக்கிற அளவுக்கு தான் சமூகம் முன்னேறி இருக்குது. ஸோ இப்போ வந்து அது மாதிரி எடுக்க முடியாதுன்றதுனால பழைய காலத்துக்கு அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ நடந்த சாதி பிரச்சனை வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்குது. இவர் சொல்கிற ஒருத்தர் வந்து 2012 வெட்டி கொள்கிறாங்க. இன்னொரு தலைவர் வந்து 2003 என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. பட் இது எல்லாமே வந்து சமகாலத்தில் நடக்கிற மாதிரி அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுது. குறிப்பாக இன்ட்ரோலுக்கு அப்புறம் இவங்க பிரச்சனைகள் எப்படி இவரை பாதிக்குது, எதிர் சமூகமாக இருக்கிறவர் கபடிக்காக எப்படி ஹீரோவுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, மற்றவங்க தன்னை வந்து எதிர்த்தா கூட கபடிக்குள்ளே எப்படி சாதியை கொண்டுராமல் இருக்காருன்றது ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. குறிப்பாக அமீர் வந்து அவங்க வந்து மட்டை பண்ணுற இடம் இது ஏற்கனவே கொஞ்சம் வடசனியை ஞாபகப்படுத்தினாலும் அருமையாக பண்ணியிருக்காங்க. பஸ்ஸில் போகும்பொழுது ஒரு ஆடு வந்து ஒரு மூத்திரம் போன உடனே அங்கே நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் ஒரு சாதி ரீதியில் எப்படி கொண்டு போகிறாங்க, அந்த ஆட்டை கொள்கிற சீன்லாம் மனசை உழுக்கிற மாதிரி இருக்குது. பசுபதி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பயந்துனே போகிறது வந்து ஏன் அப்படின்றது ரொம்ப வலுவாக இயக்குனர் பதிய வச்சுருக்காப்புல. அதுக்கு பயந்து ஒரு கத்தியை வச்சு சுற்றுறதும் நம்ம நிறையா ஊர் சைடில் நிறைய பேர் சுற்றுறதை பார்க்க முடியும். குறிப்பாக சென்னை வட மாவட்டங்களில் மட்டும் இருக்கவங்களுக்கு இது ரிலேட் பண்ண முடியாமல் போகலாம். பட் சதர்ன் சைட்லேருந்து வந்தவங்களுக்கு இந்த கதையும் அந்த டைலாக்கு அந்த சாதி பிரச்சனைகளை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. படத்தோட ட்ராபேக் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் முடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு லவ் ஆணி அந்த லவ் சீன்ஸு இவருக்கு நடித்த அபர்ணாவும் நல்லா நடிச்சிருந்தா கூட தன்னோட வயசில் சின்னவன் தன் ஃப்ரெண்டோட தம்பியை எந்த ஒரு இது இல்லாமல் லவ் பண்ணுறதும் அது நடக்காமல் போகும்போது நமக்கு எந்த விதமான ஃபீலோ எமோஷனல் கனெக்டோ வரமாட்டேது. படத்தில் இன்டர்வியூலையும் எதுக்கு எடுத்தாலும் சண்டைன்னு அப்படியே போய்ட்டுருக்கு. பஸ்ஸில் சண்டை, நின்னா சண்டை, உட்காந்தா சண்டைன்னு ஹீரோயிசம் வந்து படத்தில் இருக்கிறதுனால எல்லா சண்டையும் திரும்ப ஜெயிச்சிடுறாரு. இவர் எப்படி இருந்தாலும் செலக்ட் ஆகிறார் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது. அதனால் இவர் வந்து வருவாரா வரலையான்றவங்க பரபரப்பாக கொண்டு போனாலும் நம்ம ஹாயா டீ சாப்பிட்ற மாதிரி தான் அந்த சீன்ஸ்லாம் வந்திருக்கு. ஏசியன் கேமுக்கு செலக்ட் ஆகணும் வெறுப்பில் இந்த ஊருக்கு வந்து அப்பாவோட சண்டை போகிறாப்புல ஹீரோ. அதுக்கப்புறம் நியூஸ் வருது இவர் செலக்ட் ஆகிட்டாருன்னு. அவங்களுக்கே அப்போ தான் தெரியும். ஆனால் போலீஸ்காரங்க அடிக்கும்பொழுது எவ்வளோ ஒரு போலீஸ்காரர் வந்து இவர் வந்து எனக்கு தெரியுன்றதெல்லாம் நிப்பாட்டியிருக்கலாம், இல்லை ஸ்டேட் பிளேன் அளவு கூட நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் அதை விட்டு இவர் ஜப்பானுக்கு செலக்ட் ஆகிருக்காருன்னு எக்ஸ்ட்ரா, அதாவது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச தவிர அவன் சொல்கிறது ட்ராபேக்கு. மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்கெல்லாம் புத்தரோட சிலையவே காமிச்சு இந்து மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல்
காளமாடனை வந்து கும்பிட்றது, சாமி ஆடுறது, அப்பா தூக்கி போட அந்த காட்டனோட முகத்தை எடுக்கிறதுன்னு போல்டான சப்ஜெக்டை தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சிகளை பழைய படங்கள் மாதிரி கொண்டு போகாமல் ஜெனுவன் இடத்துக்கு அவரை பாராட்டலாம். சூரியரை போட்டு ஜேபி மாதிரி சொந்த கருத்தெல்லாம் புகுத்தி அதை ஸ்பாயில் பண்ணாமல் மாரி செல்வராஜ் நீட்டாக எல்லாரும் பார்க்குற மாதிரி எடுத்திருக்காப்புல. படத்தோட நீளம், லவ் போர்ஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய சண்டைகள், வெட்டு குத்து, ரத்தம் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டோம்னா ஓவராலாக படம் விட்டு எந்திரிக்கும் போது எந்திரிச்சுன்னு கைத்துற மாதிரி ஒரு படம் இந்த படம். மாரி செல்வராஜ் தன் கருத்துக்களை கொஞ்சம் ஓர வச்சுட்டு உண்மையாக நடந்த சம்பவத்தை கொஞ்சம் திரைக்கதையில் ஒரு அழகுக்காகவும் ஒரு அழகியல் சினிமாக்காகவும் சில விஷயங்களை பூத்திருந்தாலும் எந்த ஒரு சாரையும் குற்றம் சொல்லி அந்த மாதிரி கொண்டு போகாமல் தான் சொந்த ஊர் மக்களோட மண்ணை இது எப்பயுமே பதிவு பண்ணுறத நல்லாவே இந்த பதிவு பண்ணியிருக்காரு. வாங்கப்படம் பஞ்ச்லைன், பைசன், காளமாடன், வேகம், விவேகம் 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கப்படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.